நமக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள, நம்ம லைஃபோட டிஃபரெண்ட் ஃபேஸஸ்ல நம்ம திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நான் ஒரு படத்த எனக்கே தெரியாம என்னோட 3 டிஃபரெண்ட் ஃபேஸஸ்ல நான் பார்த்திருந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ அந்த மூவி பத்தி தான். வெல்கம் டூ திஸ் வீடியோ. அந்த மூவி பேர் என்னன்னா லைஃப் ஆஃப் பை. இந்த படத்த பத்தி நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்க மறுபடியும் அந்த படத்த போய் பார்க்குறீங்கன்னா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ புதுசா இருக்கும். நீங்க பார்க்குற விஷயங்கள் புதுசா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் விடாம பாருங்க. லைஃப் ஆஃப் பைன்றது ஒரு சாதாரணமான ஒரு படம் கிடையாது. அது ஒரு சூப்பரான ஆர்ட் ஒர்க். எனக்கே தெரியாம என்னோட 3 டிஃபரெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல அந்த படத்த நான் 3 தடவ பார்த்திருந்திருக்கேன். ஒரு ஸ்கூல் பையனா பார்த்திருக்கேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா பார்த்திருக்கேன், ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா 3 டைம் நான் அந்த படத்த பார்த்திருந்திருக்கேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 2013 அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா லைஃப் ஆஃப் பைன்னு ஒரு படம் இருக்கிறத பத்தி நான் கேள்விப்பட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட கன்வே பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு டைகர் கூட ஒரு போட்ல மாட்டிக்கிறான். அதுல இருந்து அவன் எப்படி தப்பிச்சு வரான்றது தான் அந்த படத்தோட கதை. இப்படித்தான் நான் கேள்விப்பட்டு கியூரியஸ் ஆகி தடவை அந்த படத்தை நான் பார்க்கும்போது அந்த போர்ட் சீன்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணி பார்த்திருந்தேன். இது மட்டும் தான் என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. இது ஒரு சாதாரணமான படம் அப்படின்றதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்ப இருந்துச்சு. என்னோட செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப், அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா. அப்ப லாக்டவுன்ல மறுபடியும் யாரோ ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணனாலதான் நான் லைஃப் ஆஃப் பை படத்தை செகண்ட் டைம் பார்த்தேன். செகண்ட் டைம் பார்க்கும்போது அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் முழுசாவே பார்த்தேன். அப்போ எனக்கு இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. இது ஒரு சாதாரணமான படம் கிடையாது. ஒரு நல்ல சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கிற படம், ஒரு நல்ல சூப்பரான சர்வைவல் மூவி அப்படின்றதான் என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆச்சு. படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தேன். செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் இதுதான். ஆனா 3வது டைம் நான் அந்த படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை பார்க்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மொத்தமா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. தலைகீழா மாறிடுச்சு. ஸோ அதை பத்தி தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். இந்த வீடியோ இங்கதான் ஸ்டார்ட்டே ஆகுது. எண்டு வரைக்கும் மறக்காம பாருங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அந்த படத்தை நான் மறுபடியும் பார்த்தேன். இப்போ 3வது தடவை அந்த படத்தை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு அந்த படத்தை நான் மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே, நான் பார்த்த படங்கள்ல இப்படி சில விஷயங்கள் இருக்கா, அது எனக்கு புரியாமலே இருந்திருக்கு, இந்த படத்தோட மீனிங் இதுதானா அப்படின்னு என்னையே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு அந்த விஷயங்கள் இருந்துச்சு. அந்த படத்தோட ஒரு கட்டத்துல அந்த ஷிப் சிங்க் ஆனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பையனும் ஒரு ஹைனாவும் ஒரு ஜீப்ராவும் ஒரு போட்ல தப்பிச்சு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒராங்குட்டான் கடல்ல மிதந்து வந்து அந்த போட்ல சேர்ற மாதிரி தான் அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த போட்ல 4 பேர் இருக்காங்க. அந்த பையன் பேரு பை, ஹைனா இருக்கு, ஒரு ஜீப்ரா இருக்கு, ஒரு ஒராங்குட்டான். மொத்தம் 4 பேர் அந்த போட்ல இருக்காங்க. இப்ப இந்த ஹைனா என்ன பண்ணும்னா, இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அவன் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இருப்பான். அது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் இவனை கொல்ல முடியாது. அது பசியில என்ன பண்ணும்னா, அந்த ஜீப்ராவை கொன்றும். ஜீப்ராவை கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த அந்த ஹைனா ஜீப்ராவை கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஜீப்ரா செத்துருச்சு. போட்ல 3 பேர் தான் இருக்காங்க. ஹைனா, ஒராங்குட்டான் அண்ட் அப்புறம் அந்த பை. இப்ப அந்த போட்ல 3 பேர் தான் இருக்காங்க. அந்த பைக்கு ஒராங்குட்டான ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது அதை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த ஹைனா என்ன பண்ணும்னா, ஜீப்ராவை கொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒராங்குட்டானையும் கொன்றும். இப்ப இவனுக்கு கோவம் ரொம்ப அதிகமாகி அந்த ஹைனாவை கொல்றது கத்தி எடுத்துட்டு ரெடியா நிற்கும் போது அந்த போட்ல அவனுக்கே தெரியாம ஹைட் ஆகி இருந்த ஒரு டைகர் வந்து அந்த ஹைனாவை கொன்றும். கொன்னதை மட்டும் இல்லாம அந்த ஹைனாவை அதை சாப்பிட்டும். இப்ப வரைக்குமே இது ஒரு சாதாரண ஒரு கதை மாதிரி தான் தெரிஞ்சிருந்தாலுமே இந்த இடத்துல அந்த கதையை கொஞ்சம் ஃபிளிப் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த போட்ல அனிமல்ஸ் ஒன்று இல்லவே இல்லை. இருந்தது 4 ஹியூமன்ஸ் தான். அந்த ஜீப்ரான்னு ரெஃபர் பண்ணது யாருன்னா ஒரு மாலுமி, அதாவது செயலர். அண்ட் அந்த ஹைனா யாருன்னா குக், அதாவது ஒரு சமையல்காரரு. அந்த ஒராங்குட்டான் யாருன்னா பையோட அம்மா. இவங்க 4 பேர் தான் அந்த போட்டுக்குள்ள இருந்தாங்க. சோ இந்த குக் என்ன பண்றான்னா, பசி தாங்க முடியாம பைய கொல்ல ட்ரை பண்றான். அவன் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் காயமா இருந்த அந்த செயலரை கொண்டு சாப்பிட்றான். அதாவது கேனபலிசம் தான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, அந்த ஒராங்குட்டான் அதாவது பையோட அம்மா அவங்களையும் கொன்னுடுறான். இந்த இடத்துலதான் பைக்கு அவனோட கோவம் ட்ரிகர் ஆகுது. எப்படியாவது இவனை பழி வாங்கணுன்ற கோவத்துல அவன் இருக்கும்போது அவனை தாண்டி அவனோட சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ், அதாவது அவனுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும்ல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கோவம் வந்து ஒரு மிருகம் மாதிரி இருக்கும். அந்த மிருகத்தை அவன் அன்லீஸ் பண்ணி விடுறான். அந்த மிருகம் தான் டைகர். அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹைனாவை கொன்னு சாப்பிட்டுருது. அதாவது அந்த பை தான் அவனோட சர்வைவலுக்காக, அவனோட பசிக்காக அந்த குக்கை சாப்பிட்றான். ஸோ இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த படத்துல இவ்வளோ இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் நான் கேள்விப்படாம இருந்திருக்கனே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் இன்னொரு விஷயத்த பத்தி கேள்விப்பட்டேன். இப்ப அந்த போட்ல அந்த பையனும் அந்த டைகரும் மட்டும்தான் மிஞ்சி இருப்பாங்க. அவன் பேரு பை, அந்த டைகரோட பேர் வந்து ரிச்சர்ட் பார்க்கர். இவங்க 2 பேருமே அப்படி போட்ல இருக்கும்போது ஒரு நாள் தூரத்துல ஒரு ஐலாண்டை பார்ப்பாங்க. அந்த ஐலாண்டுக்குள்ள போயிருவாங்க. அந்த ஐலாண்டு முழுக்க மீர் கேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உயிரினங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். மீர் கேட்னா ஒன்றும் இல்லை, பாலைவன கீரின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த படத்தை நான் போடுறேன், இதுதான் அது. அதை பாருங்க. அவன் அந்த ஐலாண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நிம்மதியா ஃபீல் பண்ணுவான். அப்படா நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, தண்ணி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நிம்மதியா ஃபீல் பண்ணி அங்க இருக்க காய்கறிகளை சாப்பிடுவான். அவனை சுத்தி அந்த மீர்கட்ஸ் இருக்கும். அவனை பார்த்து பயந்து ஓடும், பக்கத்துலயே நிற்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு குளத்துல அவன் குளிப்பான். அண்ட் நைட் டைம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மரத்து மேல இருந்து பார்ப்பான். இன்னும்
அங்க நிறைய குளங்கள் இருக்கும். அங்க இன்னொரு குளத்துல இருக்கிற மீன்கள்லாம் அப்படியே செத்து மிதக்கும். ஒரு மாதிரி ஆசிடா இருக்கும் அந்த குளம் முழுக்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுட்டு அவன் அந்த ஐலாண்டை விட்டு போயிடுவான். அவனும் அந்த டைகரும் அந்த ஐலாண்டை விட்டு போயிடுவாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு அந்த ஐலாண்ட் அப்படியே ஜூம் அவுட் ஷாட்ல காட்டும் போதுதான் அந்த ஐலாண்ட் வந்து ஒரு ஒரு விமனோட ஷேப்ல இருக்கும், ஒரு பொண்ணோட ஷேப்ல இருக்கும். இது வந்து ஒரு சாதாரணமான ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் முதல் தடவை 2வது தடவை பார்க்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா 3வது தடவை பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது அது வந்து ஒரு ஐலாண்டே கிடையாது. அப்படி ஒரு ஐலாண்ட் இல்லவே இல்லை. அந்த ஐலாண்ட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா பையோட அம்மாவை. பை வந்து அந்த குக்கை சாப்பிட்டான் கேனபலிசம்ல. இப்போ அந்த போட்ல இருக்கிறது அவன் அம்மாவோட உடல் மட்டும்தான். அந்த அம்மாவோட உடலும் அவனும் மட்டும்தான் இருக்கான். பசியோட மிகுதியில அவன் அம்மாவோட உடலவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். உடம்பு அழுக ஆரம்பிக்கும் போது அந்த மக்கர்ஸ், அதாவது புழுக்கள், வெள்ளை கலர்ல புழுக்கள் உருவாகும். அந்த புழுக்கள் தான் மீர் கேட்ஸ், அந்த பாலைவன கீரிகள். அந்த தீவு முழுக்க அதை நிறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த உடம்பு முழுக்க புழு பிடிச்சிருச்சு, அதாவது மக்கர்ஸ் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அது ஒரு சிம்பலைஸா சொல்லியிருக்காங்க. அவன் சாப்பிட்டது அவன் அம்மாவோட உடம்ப. அந்த ஆசிட் வச்சு ஒரு குளம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த குளம் வந்து அவங்களோட ஸ்டொமக் ஆசிட். உங்களுக்கு தெரியும், நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டையும் அந்த ஸ்டொமக் ஆசிட் தான் டைஜஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போகுது. ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட் நம்ம உடம்புல இருக்கு. அந்த ஆசிட் தான் அந்த ஆசிட் குளம். இதை நான் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சு. எனக்கு நிறைய புரிதல்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒருத்தன் சர்வைவலோட எட்ஜில் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அவன் அம்மாவோட உடல், இறந்த உடலை கூட சாப்பிட்றதுக்கு அவன் மைண்ட் ரெடி ஆயிரும். அவனுக்கே தெரியாது ஹாலுசினேஷன்ல இருக்கான். ஒரு தீவுன்னு நினைச்சிட்டு இருக்கான், அது ஒரு ஐலாண்டுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அது அவன் அம்மாவோட உடல்னு அவனுக்கு ரியலைஸே ஆகல. சோ அங்கிருந்து அவன் ஃபுட் எல்லாம் கட்டிட்டு கிளம்பி வந்துருவான். அதாவது அந்த உடம்புல இருந்து அவனுக்கு தேவையான ஒரு உணவை எடுத்துட்டு அவன் கிளம்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இப்படித்தான் அந்த படம் கண்டினியூவா போயிட்டு இருக்கும். இதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வரும்போது ஒரு மனுஷன் எப்படி செயல்படுவான், நம்ம எப்படி செயல்படுவோம், நம்ம மூளை எப்படி வேலை செய்யற அளவுக்கு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அந்த படத்தோட எண்டுல அந்த டைகர் அவனை விட்டு பிரிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து அவன் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். அந்த டைகர்ன்றது ஒரு உண்மையான உயிரினம் கிடையாது. அது வந்து அவனோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். அவன் சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வெளியே வந்து, அதாவது அவனுக்குள்ள இருக்க அந்த மிருகம் வெளியே வந்து அவன் உயிரை காப்பாத்திருக்கும். ஒன்ஸ் அவன் சேஃபா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டிங்க்ட் அவனை விட்டு போயிடும். அந்த டைகர் அவன் லைஃப்ல அதுக்கப்புறம் பார்த்திருக்கவே மாட்டான். ஒன்ஸ் திரும்ப அதே மாதிரி ஒரு சர்வே பண்ற சுச்சுவேஷனுக்குள்ள அவன் போறான்னா அந்த ரிச்சர்ட் பார்க்கர் திரும்ப வரும். அதாவது அந்த டைகர் அவன் திரும்ப பார்ப்பான். அப்படின்றதான் இந்த படத்தோட சிம்பலிசம். இது வந்து படத்துல மட்டுமே இல்ல, நமக்கு கூட நிறைய இடத்துல இதை பொருந்தும். லைக் நம்ம ஒரு ஆபத்துல இருக்கும் போது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாது, அட்ரினல் சுரக்கும். ஸோ நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங் கிக் ஆஃப் ஆகும். ஒருத்தர் நம்மளை அடிக்க வரான், கொல்ல வரான்னு தெரியும் போது எதிர்த்து சண்டை போடுற ஒரு தைரியம் கொடுக்கும். இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் அந்த டைகர், அந்த ரிச்சர்ட் பார்க்கர் தான் நமக்குள்ளேயும் இருக்கு. நமக்குள்ளேயும் அந்த ஒரு டைகர் இருக்கு. நம்மளோட சர்வைவல் இன்ஸ்டிங் கிக் ஆஃப் ஆகும்போது அது வெளியே வரும். நமக்கு ஒரு ஆபத்துன்னு நம்ம பாடி உணரும் போது அந்த டைகரை நம்ம பாடி வெளியில விடும். இது எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த ஒரு இன்ஸ்டிங் இருக்கு. இந்த படத்துல இது மட்டும் இல்ல, நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலும் இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வளவலன்னு பேசி ரொம்ப எழுதுறேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த படத்தை இன்னொரு டைம் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு புதுசான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும். இந்த படம் மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச படம் எதுவாகவே இருந்தாலும், இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஸ்பைடர்மேன் படத்தை நீங்க சாதாரணமா சின்ன வயசுல பாத்திருந்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான் தோணிருக்கும். ஆனா இப்ப நீங்க அந்த படத்தை திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பீட்டர் பார்க்கர் கூட ரிலேட் பண்ணிப்பீங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச படங்களை நீங்க திரும்ப பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். சோ அவ்வளவுதான் வீடியோ. சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.